ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போ நான் அடித்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயந்தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. மனித வாழ்வில் காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன், எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. நான் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் செஞ்சாலும் அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை உன்னால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நடக்கும் அனைத்தையுமே இயல்பாக ஏற்றுக்க பழகு. உன் வாழ்க்கையில் நான் நடத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டும்தான் செய்கிறேன்றத நீ புரிஞ்சு ஏற்றுக்கும்போது எல்லா வகையிலும் உனக்கான விஷயங்கள் நல்லபடியாகவே நடந்து முடியும். நீ மற்றவங்களுக்கு மேலே வைக்கிற அன்பை அவர்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நீ அதுக்காக கவலைப்படாமல் உண்மையான அன்பையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பையும் கொடுக்க பழகு. உன் மேலே உண்மையாக அன்பு வச்சிருக்கவங்க நீ தவறு செய்யும்போது கண்டிப்பாங்களே தவிர நீ தப்பு செஞ்ச பிறகு அதை குத்தி காட்டி பேச மாட்டாங்க. அதே போல் நீ தவறு செய்யும்போதே உன்னை உரிமையோடு கண்டிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை அவர்கள் சொல் பேச்சை கேட்டு திருந்தி நடக்க பழகு. யாராவது உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாலோ உன்னை ஏமாத்திட்டாலோ அதை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காத. அடுத்த முறை யாரிடமும் ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக கவனமாக இருந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் கடன் வாங்கவும் வேணாம், நீ யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாம். ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் பணம் தானே வாழ்க்கையில் மிகப்பெரிய பகையை உண்டாக்குவதாக இருக்குது. நீ யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாந்து போகிறதையும் நான் விரும்ப மாட்டேன், அல்லது யாராவது உன்னை ஏமாத்துறதையும் நான் விரும்ப மாட்டேன். எப்போதும் பயந்துருவோமோ அல்லது தோற்று போயிடுவோமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட முயற்சிங்கிற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள். எந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவான்னு நீ தைரியமாக களத்தில் இறங்கும்போது அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். வாழ்க்கையில் எல்லாரும் எப்போதும் உன் கூடவே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்கன்னு நான் உனக்கு சொன்னதை நீ மறந்திடாதே என் செல்லமே. யார் எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி வேணுமானாலும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம எல்லா விஷயங்களிலும் தனியாக தைரியமாக களத்தில் இறங்க தயாராக இரு. உனக்கு பிடிச்ச நண்பர்கள் முன்பாக நீ அன்பை காட்டு. வயசானவங்க முன்பாக பணிவோடு நடந்துக்கோ. எதிரியின் முன்பாக நீ துணிவோடும் தைரியத்தோடும் நடந்துக்கணும். துரோகியின் கண்ணு முன்பாக நீ வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. உன்கிட்ட இருக்க பணத்துக்காக ஒருத்தர் உன்னை மதிச்சாங்கன்னா அது உனக்கான மதிப்பு கிடையாது. உன் பணத்தை மதித்து உன்னை மதிக்காமல் உன்னை குப்பைக்கு சமமாக நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் பணத்தை பெருசாக நினச்சி உன்னிடம் பேசக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கிவை. உன்னை யார் வெறுத்தாலும் அவங்க ஏண்டா வெறுத்தோம், ஏண்டா உன்னை விட்டு விலகி வந்தோன்னு நினச்சி வெட்கப்படும் அளவுக்கு நீ அன்பு காட்ட தயாராக இரு. அப்படிப்பட்ட முட்டாள்கள் உன்னையா வெறுத்தோன்னு தெரிஞ்சு நொந்து போகிற அளவுக்கு நீ அன்பை காட்டும்போது அவர்களுக்கான உண்மையை நான் புரிய வைப்பேன் என் செல்லமே. எல்லாத்தையும் உனக்கு பிடிச்சதா வச்சுக்கோ. ஆனால் எதுவுமே உன்னை விட்டு விலகி போகும்போது இறுக்கமாக பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காத. எது கிடைச்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறத போல எது உன்னை விட்டு விலகி போனாலும் கூட அதை அப்படியே விட்டுடவும் தயாராகு. வாழ்க்கையில் நிலைமை மாறினா மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிறது பொய். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உன் நிலைமை மாறும். நீ நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உன் நிலைமையை நல்லபடியாக நான் உயர்த்துவேங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எவ்வளவு தெளிஞ்ச நீராக இருந்தாலும் அது மேலே கல்லெறிஞ்சா கொஞ்ச நேரம் கலங்கித்தான் போகும். பிம்பங்கள் எல்லாமே உருவங்கள் எல்லாமே அதில் கலங்கினது போல தெரியும். மறுபடியும் சீரான எண்ணங்களோடு நீ அதை சிறப்பாக சரி செய்யணும்னா அமைதியாக விட்டுட்டாலே அந்த நீர் தெளிவான நீராக மாறிடும். அதே போலதான் வாழ்க்கையில் நீ எதிர்பாராமல் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போதோ தவறாக நடக்கும்போதோ அல்லது பிரச்சனைகளை தரும்போதோ மனசு உடைஞ்சு போகாமல் அமைதியாக இருந்தினாலே கொஞ்ச நேரத்தில் அது தானாகவே சரியாகும்படி இந்த கருப்பசாமி நான் சரி செஞ்சிருவேன்.
நீ பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெருமை அடையும் வகையில் அனைத்தையுமே நான் செய்து முடிப்பேன். நீ பேசும் வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்போதுமே பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. கோபத்தை காட்டுவதில் சிக்கனமாகவும் அன்பை காட்டுவதில் மிகவும் அளவில்லாததாகவும் பணக்காரனாகவும் நீ இருந்து கொள்ளும்போது காலம் உனக்கான விஷயங்களை சரியாக செஞ்சு கொடுக்கும். உன் வாழ்க்கைய இந்த கருப்பசாமி என் கைகளில் ஏந்திக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே தப்பாக போகாதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த எதையும் குறைவாக நினைக்காதே என் செல்லமே. சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உனக்கு உடனே புரியாது. அதனால் கிடைச்சதை குறைவாக நினச்சிக்கிட்டு இல்லாததையே இணைச்சி ஏங்கி தவிக்காம கிடைச்சதை விலைமதிப்பற்றதாக நினச்சி நீ எனக்கு நன்றி சொல்லும்போது அது உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றிவிடும்.